திமுக கூட்டணி தான் இப்ப இருக்க கூட்டணியிலே ரொம்ப இன்டாக்ட்டா இருக்காங்க. நல்லா வலுவா இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்தா கூட திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி பேசப்பட்டுச்சு. என்னைக்கு தேமுதிக வந்து அங்க இணைஞ்சாங்களோ, இப்போ நாளைக்கு சேலத்தில நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல கூட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில கூட திரு ராகுல் காந்தி கலந்துக்குவாரா, மாட்டாராங்கிற ஒரு கேள்வி மில்லியன் டாலர் கேள்வியா எழுந்துட்டு இருக்கு சார். அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது சின்ன தம்பி படத்துல தான் ஒரு டயலாக் வரும். 6 மணிக்கு மேல நீ விளக்க அணைச்சா என்ன? அணைக்காட்டி என்னன்னு. அந்த மாரி வந்து ராகுல் காந்தி அவர்கள் இனிமேல் பிரச்சாரத்துக்கு வந்தா என்ன? வராட்டி என்னங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா, அவர் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷத்து வரைக்கும் திமுக கூட்டணி கூட ஏற்பட்ட உடன்படிக்கைய பத்தி எந்த இடத்துலயுமே பொதுவெளியிலயோ, எக்ஸ் தளத்திலயோ இல்ல எங்கேயுமே அவர் வந்து, நாங்க கூட்டணி சுமூகமான கூட்டணி அமைச்சுட்டோம். இந்த வெற்றி கூட்டணிக்கு வேட்பாளர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து இந்த கூட்டணி வேட்பாளர்கள வெற்றி பெறச் செய்யுங்கன்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை. ம். பாண்டிச்சேரியில ஒரு 5 தொகுதியில எதிரும் திமுகவும், காங்கிரஸும் போட்டி போடுது. அந்த வேட்பாளர கூப்பிட்டு கூட பார்த்தாரே! பாண்டிச்சேரியில. அததான் சொல்றேன். அப்போ எதிர்த்து எதிர்த்து நீங்க போட்டி போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ இது எந்த அளவுக்கு பொருந்தா கூட்டணியா மாறிடுச்சுன்னு பாருங்க.